ஏஆர் ரஹ்மான் உங்களை சந்திச்சிருக்காரு 1 மணி நேரம். ஏற்கனவே மீனா அவர்கள் சந்தித்தாங்க. இப்படி தொடர்ந்து வந்து சினிமா நட்சத்திரங்கள் சந்திக்கிறாங்க. ஆனால் ஏஆர் ரஹ்மான் அண்ணனை பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு அவரோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டூடியோ, உலக அளவில் ஒரு ஸ்டூடியோ போட்டிருக்காங்க. மிகப்பெரிய டெக்னாலஜி, அந்த அவருடைய ஸ்டூடியோவில் ஒரு டெக்னாலஜி ஸ்டூடியோ இருக்குது. அந்த ஸ்டூடியோவை பார்க்க வேண்டிய ஒரு ஐஎன்பி அமைச்சர் என்ற முறையில் நான் அவரை சந்திக்கிறோம். அதே போல் ஐஎன்பி அமைச்சர் என்ற முறையில் சினிமா துறையில் பலவேறு சகோதர சகோதரிகளை நாம் சந்திக்கிறோம். அவர்கள் பல பேர் கட்சியில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கார். சரத்குமார் அண்ணன் வந்து தன்னுடைய கட்சியே இணைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சகோதரி குஷ்பு அவர்கள் நான் தலைவராக இருக்கும்பொழுது தான் அவங்க வீட்டுக்கு போய் பேசி அவங்கள நான் கட்சியில் இணைத்திருக்கிறேன். சகோதரி மீனா அவர்களை சொல்லுறீங்க, அவர்கள் கட்சிக்கு வந்தால் வரவேற்கத்தக்கது. நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் கட்சியை விரும்புகிறார்கள். அதனால் இன்றைக்கு கட்சிக்கு அனைத்து தரப்பு மக்களும் வந்து